இப்ப எங்கயா போறோம் நம்ம? நிப்பாட்டியா? என்னடா இது கூட தெரியாதாடா? சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். இப்போ எங்க போறோம்னா நம்ம வந்து நம்ம தம்பி வீட்டுக்கு போறோம். என்னன்னா அவன் வீட்டுல யாருமே இல்லைன்னு அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னா அவனை போய் கொஞ்சம் கத்த விடுவோம். சரியா? ஓகே. நம்ம பையனுக்கு ஃபோன் அடி, முக்கியமா சீனனுக்கு ஃபோன் அடி. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சீனனுங்களா? நீ வேற போன் எடுக்க மாட்டான் நேரம் கட்ட நேரத்துல. சர்ப்ரைஸ்னு ஒண்ணு குடுக்கறேன்னா எடுக்கணுமே. எடுத்துட்டேன். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? தலைவரே வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க வேற வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க வேற மாதிரி நொறுக்குறோம். ஃபுல் ஃபன் தான். வந்துருங்க. என்ன சர்ப்ரைஸ்னே வரக்குறீங்களே? உடனே வாங்க, உடனே வாங்க, ஸ்பாட்டுக்கு உடனே வாங்க, உடனே வாங்க. தம்பி வீட்டுல யாருமே இல்லையா? உடனே வாங்க. கண்ண மூடி கண்ணை திறக்கவா? ரைட்டு, திறந்துருவோம். வாங்க, வேமா வாங்க. ஓகே, ஓவரா பேசுவோம். வாங்க, டக்குன்னு வாங்க, கட் பண்ணுங்க. ஓகே, நம்ம தம்பி வீட்டுக்கு வந்து இப்போ வந்துட்டோம். இப்போ என்னன்னா தம்பி வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பையன் தான் சொன்னான் அவங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு. இப்போ நம்ம வந்து தம்பியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ண போகிறோம். ஓகே, திறப்பானா என்னன்னு தெரியல, கடலை கல்ல போடுறானா என்னன்னு தெரியல. ஓகே, அப்படியே ஃபோன் பண்ணுறான். அவனுக்கு எடுக்கிறானா? போன் அடிக்குதா? உள்ளதான் இருக்கான் பையன். நீ தூக்குறோம். ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க? வீட்லயா? சரி, வெளியே நிமிஷம் டோரை மட்டும் திறங்க. மட்டும் திறங்க. அம்மா இல்லன்றத திறங்க. ஆமா, அதெல்லாம் ஃபுல்லா சர்ப்ரைஸ் தான் தம்பி. நாங்க நிமிஷம் நிமிஷம் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன பயப்படுறா? கதை பயப்படாதீங்க. தம்பி வந்து விட்டார் வெளியே. என்னடா சிரிடா, கொஞ்சம் சிரிடா. சொல்லாம தான்டா நாங்க வருவோம். வாடா உள்ள. என்னடா உள்ளலாம் கூட மாட்டியாடா? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? என்னடா நெய்மா அசிங்கப்படுறா? அங்கிருந்து வந்திருக்கு. ஓகே, தம்பி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. தம்பியோட டூர், தம்பியோட டிவி, சுட்டு டிவி போட்டுருங்க. எதா அமுக்கணும்? சுட்டு டிவி போட்டு வந்தோடனே போட்டு போட பொழக்காய். சட்டையை கழட்டு, சட்டையை கழட்டு, சட்டையை கழட்டு, சட்டையை கழட்டு, அயன் பாக்ஸ்ல இருக்கு. சட்டையை கழட்டு, சட்டையை கழட்டு. ஏய், பிரிட்ஜ்ல என்ன இருக்கு பாரா? என்னடா ஒண்ணுமே இல்ல. பிரிட்ஜ் டூர்லாம் கிடையாதா? எவ்வளோடா? 1 லட்சம் ரூபாயா? நாங்க விட ஃப்ரிட்ஜ் குட்டியா இருக்கு. சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க கம்பெனியா போடு. சரி, ஓகே. சரி, நம்ம அப்படியே திருப்புங்க. பெயிண்ட் அடிக்கிற ஆளு யாராவது இருந்தா தம்பி கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி விடுங்க. எம்ஆர்எஃப் இவர் நம்ம அண்ணன் சீனு ஒண்ணு வந்திருக்கிறான். நமக்கு பிர்லா எம்ஆர்எஃப் பெயிண்டிங் ஒர்க்குடா. பெயிண்டிங் ஒர்க்கு நொறுக்குறே. ஓகே ஓகே, இதான் தம்பியோட வீடு. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா சர்ப்ரைஸ். என்ன எதுக்கு வந்திருக்கோம்னா தம்பி வீட்டுல யாரும் இல்லைன்னு இவெல்லாம் மறைச்சிட்டான். அது எதுக்கு உனக்கு? அது தேவையில்ல, வந்துட்டோம்ல, மாட்டிக்கிட்டு நீ முடிஞ்சு. முதல்ல என்னன்னா வேற எதுவும் நண்பனுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னதும் கடைக்கு போகலான்னு நாங்கள் ஒரு பிளான்ல இருந்தோம். ஓகே, கடையை தான் வீடியோ எடுக்கலாம், சின்னதாக லாக் போடலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம். பிளானே மாறி தம்பி வீட்டுல யாரும் இல்லைன்னதும் தம்பி வீட்டுக்கே சமைக்கலான்னு வந்துட்டோம். ஓகே, இதான் சர்ப்ரைஸ். தம்பி வீட்டுல இன்னைக்கு சமைக்கிறோம். ஓகே, என்ன வெரைட்டிஸ்னு இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம டீம் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ நம்ம கூப்பிடுறோம். ஓகே, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்றோம் என்ன சமைக்கிறோம்னு. ரெடி, போலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள ஏதாச்சும் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். ஏன்னா சமைக்கிறத கம்மி பண்ணிட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு. இப்போ வந்து டைம் வந்து 9 மணி. இனிமேல் சமைச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டு என்ன செய்ய போறோன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இப்போ நம்ம கூப்பிடுறோம். ஓகே, வர வைக்கிறேன்டா. நான் வர வைப்பேன்டா. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க? ஆண்டியவா? சரி, வேமா வாங்க. உங்க ஃப்ரெண்டு வீட்டுல யாருமே இல்லையா? கலக்குறோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு இருக்கு. வாங்க, எல்லாரும் இங்கேயே சமைச்சு
சாப்பிட்டு நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு போறேன். என்ன உங்க ஃப்ரெண்டு நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்றாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? கண்ணை மூடி கண்ணை திறவும் பின்னாடி நிப்போம். ஓகேடா போதுமா, நான் சொன்னேன்ல நான் கூப்பிட்டா வருவான்னு. ஓகே வாங்க தம்பி வேமா வந்துருவான்டா, இப்ப வந்துருவான்டா வந்துருவான். எவ்வளவு பெட்டு கட்டுற? சரி அவன் வரலனா சமைக்க வேணாம்டா சரியா? இப்ப போய் வாங்க போற சிக்கனு எல்லாத்துக்கும் நான் என் செலவுல சாப்பாடு வாங்கிக்கிறேன். ஓகே ரெடி. நான் அவன் வரலனா சமைச்சுக்கிறேன், அது நீ அப்படி இல்லைன்னா நான் எங்க ஓனர்கிட்ட இப்ப காசு கேட்டு உங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கிறேன் சரியா? அதுவும் நல்ல ஹோட்டலா வைக்கிறேன்டா. ஓகேடா பாத்துக்கோங்க, வெயிட் பண்றா. A few moments later. ஓகேவா பர்மிஷன் வாங்கிரு. இந்த கதவை தட்டாயம் பாரு. என்னடா வந்துட்டாயம் பாரு. மச்சான் யாரா இவனுங்க, எங்க இந்திரா வந்துக்கிறானு? வாங்க உள்ள. டேய் தங்கடா டேய், என்னடா சீசனு வர மாட்டான் என்ன? என்னடா ஏன்டா வந்தீங்கன்னு கேக்குற? என்னடா அசிங்கப்படுத்துறியா அவங்கள? இல்ல இல்ல டேய் வாங்க, இவன் அழுகணும் இன்னைக்கு, இவன் அழுகணும். ஓகே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க எல்லாரும். சொல்லிடலாம் பின்னாடி மறைஞ்சு நிக்காதீங்க, வேணா சொல்லிடலாம்டா. இப்ப எல்லாரும் என்ன கதையே தெரியாதடா உங்களுக்கு. இப்போ வந்து வீடியோ எடுக்கல, இன்னைக்கு உங்க வீடை தரமாட்டமாக்க போறோம். அது வந்து கண்டென்ட் நம்ம கொடுக்க போறோம், அவ்வளவுதான். இது என்னன்னா தம்பி வீட்டுல சமைக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்கோம், ஃப்ரெண்டுட்டே கீழே வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். சொல்லுங்க தம்பி என்ன பண்ணலான்னு? வீட்டுல யாரும் கிடையாது, எங்க அம்மா வந்து 1 வாரம் ஆச்சு ஊருக்கு போயிட்டு. அது இவன் சொல்லல, நான் சொன்னாதான் முன்னாடியே வந்துருப்போனே. என்ன வந்துட்டாங்க, யாரு சொன்னான்னு எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா சமைக்க போறோமா, நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க 2 பேர் வரது எனக்கு தெரியாது. இவரு இப்ப வந்து கால் பண்ணி கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு, ஏன்னா இவனா நான் கூப்பிட்டா வரவே மாட்டான். நான் கூப்பிட்டா வருவான்டா, உன் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும்டா, அதனாலதான்டா வர சொன்னேன். இது எந்த வரமாட்டாங்க, அவங்க வந்தா நான் வந்து சிக்கன் பிரியாணி, அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன். வரலாட்டி இவர் வந்து எங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி தரேன். நீங்க வந்தீங்கனாலும் ட்ரீட் இருக்கு, நீங்க வரலனாலும் ட்ரீட் இருக்கு. ஆனா வந்துட்டீங்க, அதனால இப்ப இவன் ட்ரீட், நீங்க வரலனா தான் அது ஏன் ட்ரீட். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இவன் வீட்டுல சமைக்க போறோம் இன்னைக்கு. அடே அப்பா என்னடா சிரிடா, வந்தாச்சு தம்பி சிரிச்சிருக்க, வழி இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சரி இப்போ வந்து நம்ம என்ன சமைக்கலாம்? இப்போ வந்து 9 மணி, 1 மணி நேரத்துக்குள்ள சமைக்கலாம். ஏதோ ஒண்ணு சமைப்போம். பாஸ்தா சாப்பிட்டா செத்து போயிருவோம். வேற ஏதாவது பசிக்குதுன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன், பசிக்குதுன்னு இவன் பசியில பேச்சே வர மாட்டேங்குதுடா. பேசாம கடையில பொரோட்டா வாங்கி தரவா? உடனே திரும்புவான், எனக்கு தெரியும் தம்பி சமைக்கிறது உன் வீட்டுலதான், கடைக்கு எப்படி போவோம் நாங்க சரியா? சரி இப்ப என்ன செய்ய போறோம்னா நாங்க வந்து அறுக்கிறதான் கசாவு கடையில பிரியாணி செய்யறோம். 10 மணிக்கு பிரியாணின்னு யோசிக்காதீங்க, நல்லா தான்டா செய்வோம். ஏதாச்சும் பார்த்து செய்வோம், வீட்டுக்கு செய்வோம். நீ சொல்லிட்டல வீட்டுக்காரனே சொல்லும் போது எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அவ்வளவு அவன் அவன் பாத்துக்குவான் பாத. ஏதோ ஒண்ணு நீ மறுப்பாத, இன்னைக்கு சமைக்கிறோம். அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்துருவான், நவீன காய்கறி வாங்கிட்டு வந்துருவான். இல்ல வீட்டுல இருக்கும் பிரிட்ஜ திறந்தா காய்கறி பஞ்சாயத்து இல்ல. ஓகே முடிஞ்சா? ஓகே இப்போ வந்து நாங்க பிரியாணி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன பிளான்னா தம்பி வீட்டுல சமைக்கிறோம்.